என் பேர் வந்து சீனி சாமுவேல். நான் வந்து இயேசு அறியாத இருந்தேன். எனக்கு வந்து ஒரு 12 வயது இருக்கும்போது வந்து வீட்டில் ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு. எங்கள் அப்பா வந்து எந்த வேலைக்கும் போக முடியாது. சரி வீட்லேயே வந்து எதனா ஒரு வியாபாரம் பண்ணலான்னு அப்படின்னு வீட்டில் சொல்லியிருந்தாங்க. சொல்லியிருக்கும்போது நான் வந்து ரொம்ப சின்ன பசங்கன்னா நான் வந்து 5வது படிச்சுன்னு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் வந்து வீட்டில் என்ன பண்ணாங்க, சரி கேழ்விறகு வந்து வாங்கிட்டு வந்து அதை வந்து அரித்து அதை வந்து உருண்டை மாரி பண்ணி கொடுத்தாங்க. அப்போ நான் சொல்லுறது வந்து எப்படியும் ஒரு குறைஞ்சது ஒரு 20 வருஷம் இருக்கும். நான் சொல்ல எனக்கு வந்து இப்போ வந்து 30 வயசு ஆகுது. நான் சொல்லுறது வந்து 20 வருஷம் கதையாக இருக்கும். அந்த வயசில் வந்து ஒரு உண்டை சின்ன 10 காசுன்னு மாரி 10 காசு ஒரு உண்டை விற்றா 10 காசுன்னு கொடுப்பாங்க. அதை வந்து நாங்கள் வந்து எடுத்துன்னு போய் அந்த சின்ன வயசுலேயே வந்து விற்றுட்டு வருவோம். விற்றுட்டு வந்தால் ஒரு நாளைக்கு 10 ரூபா உண்டை தான் வைப்பேன். ஏன்னா வந்து நான் ஃபுல்லாக வைக்க மாட்டேன். காலையில் மதியானத்துக்கு மேலே தான் போவேன். காலையில் வந்து இப்போ ஸ்கூலுக்கு போயிடுவேன். ஸ்கூலில் போய் படிச்சுன்னு இந்த வேலையை சேர்ந்தோம். இருந்தாலும் வந்து ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு. என்னுடைய சூழ்நிலைலாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரியாக உணவு இருக்காது. ஒரு நிறைய நாள் இரவு வந்து வீட்டில் டீ வாங்கி கொடுப்பாங்க. இந்த உண்டை மீந்துச்சுன்னா அந்த உண்டை ஒரு 3 உண்டை 4 உண்டை சாப்பிட்டு அந்த டீயை குடிச்சிட்டு படுத்துக்குவோம். அப்புறம் வந்து நிறைய இந்த வீட்டில் வந்து மதியானத்தில் சாதம் வெடிப்பாங்க. அதெல்லாம் வந்து நைட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரைஸ் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். அம்மா என்ன பண்ணுவாங்க, சரி சாப்பாடு தான் இதுமாரி ஆயிடுச்சுன்ட்டு என்ன பண்ணுவாங்க, அம்மா மோர் வாங்கிட்டு வந்து பல நாள் இரவில் வந்து மோர் வாங்கிட்டு வந்து அந்த சாதத்தை கரித்து அந்த அது குஷ்டு கூட நாங்கள் படுத்துருக்குறோம். இதை வந்து நாங்கள்லாம் இயேசு அறியாத நாங்கள் வந்து இருந்த நாளில் வந்து இதுமாரிலாம் இருந்தோம். ஆனால் வந்து எங்கள் சிஸ்டர் இருக்கிறாங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு சர்ச்சுக்கு வந்தவங்க. அதுக்கப்புறம் வந்து அம்மா வந்தாங்க. அம்மா வந்து கூட நான் சர்ச்சுக்கு வருவேன், வீட்டுக்கு போயிடுவேன். இதேமாரி தான் என்னுடைய போயிருந்தது. அப்புறம் எனக்கு நாட்கள் செல்ல நானும் ஒரு எக்ஸ்போர்ட்டில் வேலைக்கு போக ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வந்து சரி எங்கள் அம்மா ஜெபம் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து சொல்லின்னு இருப்பேன், ஜெபம்லாம் ஏன் பண்ணின்னு இருக்கிறேன், சண்டே ஆனால் சர்ச்சுக்கு கூப்பிடுவாங்க, எனக்கு வேலை இருக்கும், வேலையில் சர்ச்சுக்கு கூப்பிட்டா நான் வேலைக்கு தான் போனேன், சர்ச்சுக்கெலாம் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் வேலைக்கு போயிடுவேன் சர்ச்சுக்கு. ஆனால் வந்து இதை அறியணும் அப்படின்னு என்னால் எனக்கு கிடையாது. எனக்கு அந்த டைமில் என்னென்னா படம் பார்க்கணும், ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சுற்றணும், மற்ற விஷயங்கள் செய்யணும். எல்லாம் ஒரு 21 வயசில் ஒரு பையன் எப்படி இருப்பேன்னா அந்தமாரி இதில் வந்து நான் போயிட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் அம்மா ஒரு நாள் சொன்னாங்க, நீ இதுமாரிலாம் இருக்காதடா, இல்லை நான் நினச்சா கூட நான் இதுமாரி இடத்துக்குலாம் நான் வரமாட்டேம்மா அப்படின்னு சொல்லுவேன். அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, நான் சொல்கிறேன், இன்றைக்கி நான் சொல்கிறேன் கேட்டுக்கடா, என்னைக்குன்னா ஒரு நாளைக்கு வந்து நீ சர்ச்சில் போய் சர்ச்சு எனக்கு முன்னே நீ போவ, நீ வந்து ஆண்டவர் ஆராதிப்ப எல்லாம் சொல்லுவாங்க. நான் வந்து சரி ஒரு கேஷில் போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நானும் வந்து கொஞ்சம் இது வந்து ஒரு உண்மையாக இருக்குமோ எல்லாம் இப்படியே இருங்க. நானும் சர்ச்சுக்கு வந்து ஆரம்பிக்கும் அந்த ஃபஸ்ட்டில் இருந்ததுக்கும் இந்த இதில் இருக்கிறதுக்கும் கொஞ்சம் எனக்குள்ளே ஒரு மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சிது. சரி நான் அப்படியே வந்து சர்ச்சில் ஒரு வாரமும் வர ஆரம்பிக்குள்ள எனக்குள்ள ஒரு உணர்வு, நல்ல விஷயங்கள், இப்படி தான் இருக்கணும், இதுதான் இருக்கும், இப்படி தான் இருக்கணும். அந்த நாள்லேருந்து நல்ல ஒரு வாரம் அப்புறம் கண்டினியூவாக வர ஆரம்பித்தேன். ஒரு நாள் ஜெபிக்க ஆரம்பித்தேன். எல்லாமே எங்கள் அம்மா ஜெபிக்கிறதோட இப்போ நான் அதிகமாக வீட்டில் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அவங்கள வந்து என்னை வந்து ஃபஸ்ட்டுலாம் எல்லாமே செய்வாங்க, எல்லாமே என்னை கண்டிப்பாங்க, எல்லாமே நான் இதுமாரி இருக்கோ என்னை வந்து எதுவுமே கேட்குறதில்ல அம்மா. அப்படியே என்னுடைய இதிலே விட்டாங்க. சரி பையன் ஒழுங்காக இருக்கிறான்னு நினச்சி நான் வந்துட்டாங்க. நான் வந்து சரியா அப்படியே வளர்ந்துக்கினே வந்துட்டேன். ஆனால் வந்து ஏசப்பாவை ஏற்றுக்கின அப்புறம் ஆண்டவருக்குள்ளே நான் வந்ததுக்கப்புறம் வந்து ஆண்டவர் எனக்குள்ளே நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரு. அன்றாட நல்ல ஒரு எது இருக்குது எது இல்லையோ ஆனால் நல்ல ஒரு உணவை எங்களுக்காக வைத்திருக்கிறார். அதேமாதிரி இப்போ வந்து எனக்கு வந்து 30 வயசு ஆகுது. எனக்கு திருமணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. என்னுடைய மனைவி பேர் வந்து மிர்சி. எனக்கு ஒரு மகள் இருக்கிறா, அவள் பேர் வந்து ஏஞ்சல். ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா வந்து என்னுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒன்று பிறந்தவொடனே குழந்தை செத்துரும், இல்லாட்டி வந்தீங்கன்னா இல்லை 10 வருஷம் பொறுத்து தான் குழந்தை பிறக்கும். ஸோ எங்கள் அக்காவுக்கு வந்து 10 வருஷம் பொறுத்து தான் குழந்தை பிறந்திருக்கு. அதேமாரி என்னுடைய சிஸ்டர் தங்கச்சி இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து 8 வருஷம் ஆகுது, இன்னும் குழந்தையே இல்லை.
எங்கள் அப்பாவுக்கும் வந்து ஸ்டார்டிங்கில் 10 வருஷம் போது தான் குழந்தை பிறந்தது அப்படின்னு ஒன்று ஒன்றா சொல்லின்னு இருப்பாங்க. எனக்கு வந்து இந்த பைபிளில் அதெல்லாம் படிக்கிறதுனால இதெல்லாம் கொஞ்சம் எனக்கு தெரியும். நம்ம ஷாபக்கட்டில் இருக்கிறேன்னு நான் ஒவ்வொரு நாளும் வந்து ஜெபிக்கிறது வந்து என் மேலே எந்த ஷாபக்கட்டும் இருக்கக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி தான் ஜெபிப்பேன். அதேமாரி வந்து எனக்கு வந்து கல்யாணம் ஆகி அந்த வருஷத்துலேயே வந்து கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல ஒரு பெண் குழந்தை கொடுத்தார். அதுக்காக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். இந்த நாளில் கூட இப்போ பார்த்தீங்களா கூட வந்தீங்கன்னா நான் வந்து ஒரு எக்ஸ்போர்ட்டில் தான் வேலை செய்து கொண்டு இருக்கிறேன். அந்த எக்ஸ்போர்ட்டில் வந்து ஒரு லேபரானா அண்ணா டெய்லியும் வந்து எங்களுக்கு வருமானம் கிடைக்கிற மாதிரி ஒரு வேலையை செய்துன்னுக்கிறேன். ஆனால் அந்த வருமானத்தில் வந்து ஆண்டவர் எங்களை திருப்தியாக வச்சுன்னு இருக்கிறார். எல்லா தேவைகளையும் அதுலேயே அந்த சந்திக்க கிருபை செய்திருக்கிறார். மற்றபடி எல்லா தேவைகளையும் அதிலே சந்திக்க ஒரு கஷ்டங்கள் இல்லை. ஆனால் வந்து எங்களுடைய குடும்பத்தில் எந்த ஒரு கசப்புகளும் இல்லை. எங்களுக்குள்ளே வந்து எந்த ஒரு ஈகோ எதுவும் இல்லை. ஆண்டவர் எங்களை ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணியை போல் காத்து எங்களை வழிநடத்துவேன். கர்த்தர் தம்மின் சாட்சி ஆசீர்வதிப்பாராக.